ஆழி வந்து பிப்ரவரி 27 அன்றைக்கி திரையரங்கில் வருது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சஜித் சார் அண்ட் டைரக்டர் மாதவ் சார். ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல படம் ஒரு விநியோகம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட போய் ஒரு படம் சேர்க்கறது உள்ள அது நல்ல படமாக கெட்ட படமாக ரீச் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. கண்டென்ட்டும் ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த படம் ஆழி ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழில் இது என்னோட தேர்ட் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் இமோஜி வெப் சீரிஸ், செகண்ட் யோலோ, அண்ட் இதுதான் ஆழி. அண்ட் அட் லாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் February 27. இது முடிஞ்சு ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் நான் இதில் சரத் சாரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு சரத் சார் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் கரீம்லாலா கேரக்டர் இட் வாஸ் சூப்பர். அண்ட் ஐ திங்க் 2011 தான் அது ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ வாஸ் 8 years அந்த டைமில். ஸோ அப்போ முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழில் நம்ம ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எனக்கு அப்பா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி தந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம டைரக்டர் ராம்தாஸ் சார் இஸ் அ மலையாளி டைரக்டர். என்னோட மலையாளத்தில் ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம டைரக்டருக்கு. என்னோட when I was in college என்னோட சாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மை டீச்சர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாரோட மூவிஸ். ஸோ நம்ம சஜித் ஏட்டம் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் திஸ் மூவி. அண்ட் சவுண்டு ரசூல் பூக்குட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அவங்க நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். இஸ் அ ஆஸ்கார் வின்னர் டூ. அண்ட் நம்ம சாங்ஸ் ஜாசி கிஃப்ட். அண்ட் எனக்கு மலையாளத்தில் லஜ்ஜாவதியே அந்த சாங்ஸ் இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் மலையாளம். ஸோ அவங்க கூட எப்படி நடிக்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோட கோ ஆக்டர் இந்திரஜித், ஹி ஹேவ் டன் அன் அமேசிங் ஜாப். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம டிஓபி, சினிமாட்டோகிராஃபி டீம், டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார். பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நான் மேடை நாடகத்திலேருந்து நான் பிக் பாஸ்க்கு வந்தேன். அப்போதைக்கு நான் சரத்குமார் சாரை இந்த பணப்பெட்டி வைக்கையில் தான் பார்த்தேன். இன்றைக்கி நேரில் பார்க்க எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி இந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கலாம் சார் நான். ஆமாம், இன்றைக்கி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் படத்தில் நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன்றப்போ எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சார். எங்கள் வீட்டில் எல்லோரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க சார். டைரக்ட் சார் ரொம்ப நன்றிங்க சார். சின்ன சின்ன டைலாக் கூட எனக்கு தமிழே தள்ளாப்பலாம் சார். இதில் அவங்க மலையாளத்தில் பேசிட்டு எனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எப்படி சார், ரொம்ப நன்றி. கொஞ்சம் படப்படப்பாக பயமாக இருக்குது முதல் மேடங்கவும். நான் அடுத்தடுத்து எல்லாம் வாய்ப்புறேன், நல்லா பேசுகிறேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ஸோ அதுதான் மெயின். இந்த படமும் அதே மாதிரி தான். அவர் பேசும்போதே மாதவன் சார் என்ன சொன்னார்னா, கதை மேலே என்னோடய மேக்கிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாரு. அதே மாதிரி படமும் நல்லா வந்திருக்கு. பாடல்கள் அது வெறும் இறைச்சல்களுக்கு மத்தியில் பாடலே கேட்க மாட்டேங்குது இந்த காலத்தில். அதுக்கு நடுவில் அழகாக அந்த இசை அமைத்து அதில் வரிகள் கேட்குற மாதிரி அமைத்து கொடுத்த ஜாசி கிஃப்ட் சாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த சஜித் சார் அப்புறம் மாதவ் சாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை பிரமாதம் பண்ணி கொடுத்த ரசூல் சாருக்கு நன்றி. அதே போல் எனக்கு தெரிஞ்சு சரத் சார் 90s எப்படி இருந்தார் அதே மாதிரி திரும்ப வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உழைத்த அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ணுங்கள். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நன்றி. நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கார். இப்போ ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய திரு வையாபுரி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இணைய காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சரத் சார் கூட நடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா 2000க்கு முன்னாடி நடித்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க நடிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்பப்போ பார்த்துப்போம், பேசிப்போம். ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதில்லை. இதில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர். ஏற்கனவே அப்பாவாக இருக்கேன், அப்பாவாக பண்ணியிருக்கேன். நிகழ்வில் கூப்பிடும்போது சொன்னார், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடில் 2 ஹீரோயின் உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னார். ஒன்று சரத் சாரோட பொண்ணா, இன்னொன்று எனக்கு ஒய்ஃபா.
2 பேர்த்த உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் முதலாக அப்பா வேஷம் பண்ணது நிகில் சார் நடித்த படத்தில் தான். ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் ஒரு அப்பா வேஷம் கிடச்சிது. டைரக்டர் கூப்பிட்டு பறையும்போ வையாபுரி சாரே ஒரு 2 தவசம் மாத்திரை மதி அப்படின்னு சொன்னார். 2 தவசம் ஆகிட்டு சார், அப்பா கேரக்டருங்க 2 வருஷம் 2 தவசங்கிறீங்களே அப்படின்னு. 2 வருஷமா 2 தவசமாக இல்லை 2 தவசம் மதி அப்படின்னாரு. ஆனால் போய் நடித்தா ஒரே நாள் தான். காலைல போய் இறங்கணும், சாயங்காலம் 7 மணிக்குள்ளே முடிச்சு அனுப்பிட்டாங்க. அந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு 4 நாள் எடுத்த மாதிரி இருக்குது மாண்டேஜ் பார்த்தா. ஆனால் அது வந்து வெறும் 2 ஹவர் கூட இல்லை, அவ்வளவு ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி சீனும் தாமரையை கேட்டு பார்த்துருங்க. காலைல போன உடனே மதியானத்துக்குள்ளே சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. மதியானம் 3 மணிக்கு மேலே மாண்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க. சார் இன்னும் நீங்கள் போவா, என்ன சார் போவா, இன்னும் 4 ராவில் இல்லையே இல்லை, இந்த ஒரு தவசம் மாத்திரம் இல்லை கழிஞ்சோ. இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆகா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போட்டுருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த சாங்லேயே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, இசையும் சரி, பாட்டும் சரி. சரத் சாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், இப்போயும் 90s மாதிரி இருக்காரு. அவர் என்றைக்குமே 90s மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அவர் பின்னாடி எப்பயுமே அவர் அந்த இதில் யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, நடக்கிறது, பேசுறது இன்றைக்கும், அதாவது அந்த முகத்தில் பாருங்களேன் எப்பயுமே அந்த சந்தோஷமும் கலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவர் இவ்வளோ ஆரோக்கியமாக இன்னும் யூத்தாக இருக்கிறதுக்கு காரணம். ஒரே ஒரு தடவை அவர் கையை மட்டும் தொட்டு பார்த்துட்டு வந்துடல. இதுதான் அப்புறம் வந்து உட்காந்தோடனே ஹீரோயின்கிட்ட கேட்டேன், என்ன எங்கூட பையனாக நடித்தார் இந்த ஹீரோ வரலையான்னு. என்ன ஹீரோ வரலையா வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கல அவர் தான் அப்படின்னு. அவருக்கு ஒரு மினி சரத் சார் மாதிரியே இருக்கார் பாருங்க. ஆனால் படத்தில் பார்க்கும்போது குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ ஒரு அப்பாவே அப்படி இருந்தது. என்னப்பா இப்படி மாதிரி ஹீரோ மாதிரி வந்திருக்கேன். ஆனால் நான் ஹீரோ தாங்க, ஆல்ரெடி இப்போ வேறு 4-5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குனார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அத்தனை நடிகர்களும் யதார்த்தமாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர். இவங்க எல்லாரும் வந்து தாமரை சொல்லும்போது சொன்னாங்க, மலையாளத்தில் தடுமாறினார், பேச தடுமாறினார். ஆஹா அவ்வளவு அழகா. அதாவது நம்ம எல்லாம் மலையாளத்தில் அபிநயிக்கான்னு ஆசைப்படுது, ஆனால் மலையாள டைரக்டர்கள்லாம் தமிழில் படம் எடுக்கான்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவ்வளவு திறமையாக அழகாக ஒரு கதை பண்ணியிருக்காங்க. ஆளி பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆகுது. உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன். இந்த படம் வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். I'm going to be speaking in English. I'm sorry for that. Big thanks to Madhav Ramdas sir for giving me an opportunity. I first came into acting through his film Ilayaraja. He was grateful enough to give me that good opportunity, and again with an very good, crazy, big opportunity came again years after, and I cannot express it in words how grateful I am to Ramdas sir. And then to work along with Sharath Kumar sir. He's an inspiration on and off the screen as well. I got to learn a lot when I was working with him, and thank you sir for being such an inspiration. You are like, if the actor I am today, there's a lot of you in it, I'm pretty sure, because there was a lot of things, like I worked with a lot of other actors, but working with you was like, you have this discipline, this what we say, the motivation to do the work, the determination, the discipline. I especially loved how what we say, I'm sorry, it's very സാർ ബാക്കിയെല്ലാം ആൾക്കാരും രവി സാർ കൂടെ കുറേ നാൾ വർക്ക് பண்ணியிருக்கேன். ഞാൻ ഇൻഡസ്ട്രി വരുമ്പോഴേ അവരെ தெரியும். இங்கே வந்தும் அவரே நம்பி தான் அவரால் சப்போர்ட் இருக்குது. அதுபோல் எல்லாரோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ.